ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி vlogல டேட் அண்ட் வெயிட் லாஸ் டயட் பார்க்கலாம். சாரி 2 டேஸாக வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ண முடியல. ஃப்ளூ ஷாட் போட்டதில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதுவும் இல்லாமல் சிஸ்டம் வீக்கெண்டில் எனக்கு கிடைக்காது. அவர் ஆஃபீஸ் ஒர்க் பார்ப்பாங்க. அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால லஞ்ச் பாக்ஸ் எதுவும் பேக் பண்ண வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா பொண்ணுக்கு ஹாஃப் டே தான். அவளை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அவர் லஞ்ச் சாப்பிட்டுட்டு திருப்பி ஆஃபீஸ் போயிடுவாங்க. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் காலையிலே ரெடி பண்ண வேண்டியிருக்கும். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் குடித்ததுக்கப்புறம் 8 o'clock போல் வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம் வறுத்து பொடி பண்ண பவுடர் 1 ஸ்பூன் வார்ம் வாட்டரில் கலந்து குடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்பு இட்லியும் கொஞ்சம் சாம்பார், தக்காளி சட்னி எடுத்துக்கிட்டேன். இட்லி ரொம்ப சின்னதாக இருந்ததுனால 4 இட்லி எடுத்துக்கிட்டேன். Thursday ஈவினிங் இட்லி மாவு அரைச்சிருந்தேன். 3 டைப்பாக அரைச்சிருந்தேன். எப்பயும் போல் ரெகுலராக ஒரு இட்லி மாவும் கம்பு சேர்த்து கம்பு இட்லிக்கும் மில்லட் தோசைலாம் செய்யலான்னு சொல்லிட்டு மில்லட் சேர்த்தும் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். கம்பு இட்லி நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாகவே இருந்தது. வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சூடாக சாதம், கொஞ்சம் நெய் போட்டுட்டு அதோட ஒரு பவுல் பருப்பு போட்டு கடைஞ்ச ஸ்பினாச் எடுத்துக்கிட்டேன். சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேரட் பொரியல், கொஞ்சம் கோவக்காய் பொரியலும் எடுத்துக்கிட்டேன். லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் ஜீரகம் அண்ட் பெப்பர் போட்ட மோர் குடிச்சிட்டேன். நைட்டு டின்னர் 6:30 போல் முடிச்சிட்டேன். 2 தோசையும் கொஞ்சம் தக்காளி சட்னி, அப்புறம் முருங்கைக்கீரை இட்லி பொடி சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டேன். இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடிக்கு ஊர்லேருந்து முருங்கைக்கீரை பொடி கொண்டு வந்திருந்தேன். அதை வீட்டில் இருக்க இட்லி பொடியோடு 1 ஸ்பூன் கலந்து சாப்பிட்டுக்கிட்டேன். நானும் 10,000 ஸ்டெப்ஸை கவர் பண்ணணும்னு ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன். ஆனால் முடிய மாட்டேங்குது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7,400 ஸ்டெப்ஸ் கிட்டே நடந்திருந்தேன். Day 11 வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. பாய்.